பௌர்ணமி அமாவாசையும் வந்தாலே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் அதிகமாக மூர்க்கமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாக்கள்லையுமே கூட நிறைய சீன்ஸ்ல அதை காட்டியிருப்பாங்க. அமாவாசைக்கு என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கும். பைத்தியமா? இது நிஜமாலே உண்மையா அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம். முதல்ல அமாவாசையும் பௌர்ணமி எப்படி உருவாகுது அப்படின்னா, அதுக்கு இப்ப நான் தான் பூமி, இது நிலா, இது சூரியன் வச்சுக்கோங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல நிலா வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இப்படி வரும்போது சூரியனோட எல்லா வெளிச்சமுமே நிலாவோட அந்த பக்கம் தான் விழுகுது, இந்த பக்கம் எதுவுமே தெரியல. அப்போது பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்குமே நிலா சுத்தமாக தெரியவே தெரியாது. இதுதான் அமாவாசை. அப்படியே நம்ம நிலா எப்பயுமே பூமியை சுற்றி வந்துட்டே தானே இருக்கும். அப்போ அதே மாதிரி சுற்றி வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம வளர்பிறை அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே இங்கே பாதி வரும்போது பாதி நிலா மட்டும்தான் தெரியும். அப்படியே ஒரு ரொட்டேஷன் அடித்து மொத்தமாக இந்த பக்கம் வரும்போது, அதாவது சூரியன் பூமி அதுக்கப்புறம் நிலா இருக்கும் போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்கும்போது சூரியனோட எல்லா ஒளியுமே நிலா மேலே தான் படுது. அப்போ நமக்கு நிலா நல்லாவே தெரியுது. இதை தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நிலா சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் போது நிலா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைய ஆரம்பிக்குது. இதை தான் தேய்பிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மொத்தமாக மறுபடியும் பழைய இடத்துக்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அமாவாசை ஆகுது. மறுபடியும் இந்த ரொட்டேஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு அமாவாசையும் பௌர்ணமி மாறி மாறி கரெக்டாக ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதில் இந்த அமாவாசையும் பௌர்ணமி ஏற்படக்கூடிய அந்த 2 குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் பூமியில் கடல் அலைகள் ரொம்பவே அதிகமாக பொங்கி வரும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நிலாவோட எஃபெக்டால தான் கடல் அலைகள் அதிகமாக பொங்கி வருது. அதே மாதிரி மனுஷனோட உடம்புலையும் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. அப்போ கடல் அலைகளில் எப்படி ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துதோ அதே மாதிரி மனுஷனோட உடம்புலையும் ஒரு எஃபெக்டை ஏற்படுத்து. அதாவது அந்த தண்ணிக்குள்ளேயும் ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துது. இது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடம்புல அதிகமாக ஏற்படுது. அதனால தான் அவங்க மூர்க்கமாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிஜமாலே உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 2 விஷயமே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கடல் அலைகள் அதிகமாக பொங்கி வர்றதுக்கு நிலா மட்டுமே காரணம் இல்லை, அதில் இன்னொருத்தனுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. அவன் யார், நிஜமாலே இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் சேனல் லோகோ கீழே தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கண்டென்ட். இந்த ஷார்ட்ஸில் அதை பேசி முடிக்க முடியாது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.